ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். பிளாட்டோட அளவு 41:30 1230 சதுரடி கவர் ஆகிற இந்த பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம 2 அடி இடம் விட்டுருக்கோம். இது ஒரு கார்னர் பிளாட்டு 1174 சதுரடி கவர் ஆகுது. இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற இந்த 7 விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங். இது வடக்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. எப்போவுமே வடக்க பார்த்த பிளாட்டுக்கும் கிழக்க பார்த்த பிளாட்டுக்கும் நம்ம ஈசானம் சார்ந்து என்ட்ரன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும், ஓகேங்களா? இந்த பிளானில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, வடக்கு பக்கம் நமக்கு ரோடு இருக்குது, மேற்கு பக்கமும் ரோடு இருக்குது. ஸோ இந்த போர்ட்டிகோவில் 11:16 நல்ல ஸ்பேஸான போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. தலைவாசல் ஒட்டி படி ஏறதுனால நமக்கு 11 அடியும் நமக்கு அகலமாக கிடைக்கும். ஸோ ஒரு 5 சீட் இருக்கார் தாராளமாக நீங்கள் நிப்பாட்டிக்கலாம், ஓகேங்களா? இந்த படிக்கையில் நம்ம 2 வீலரும் அமைச்சிக்கலாம். கேட் வந்து நமக்கு ஃபுல் 11 அடிக்கும் கேட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். அக்னிமுலையில் நம்ம கிச்சன் அருமையாக அமைஞ்சிருக்கும். 11:8 அமைப்பில் நமக்கு சைஸ் கிடைக்கிது. ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் 2:11 அமைப்பில் கிடைக்கிது. அக்னிமுலை சார்ந்து நமக்கு ஒரு டைனிங்கும் அமையுது. ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 8:15 11:15 அமைப்பில் கிடைக்கிது. ஒரு காமன் டாய்லெட் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா செப்பரேட்டடாக இருந்துச்சா ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும், அட்டாச் பாத்ரூமை காட்டிலும். ஸோ இது வந்து ஒவ்வொரு கிளைண்டோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளானோட அமைப்பு மாறும். ஸோ இவங்க தனியாக கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு டைம் நல்லா சேவ் ஆகும். ஒவ்வொரு பர்சனும் நம்ம தனியாக, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி செப்பரேட்டட் பாத்ரூமாக இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம காலையில் நம்ம தினசரி பார்க்குற அந்த வேலைகளை வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி கன்னிமுலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு அமைந்து 11:16 அமைப்பில் கிடைக்கிது. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச்சரை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு வாஷ் பேஷன் கொடுத்து எந்த இடத்துல நம்ம பாத்ரூம் அமைச்சிருக்கோம், ஓகேங்களா? வாயுமலையில் ஒரு பெட்ரூம் 10:10 அமைப்பில் ஸ்பேசிஸாக கிடச்சிருக்கு. ஸோ கார்னர் வைஸ் வெட்டுகிராஸ் இல்லை, வாஸ்துபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஈசானத்தில் என்ட்ரன்ஸ், அதே மாதிரி கன்னிமுலையில் மாஸ்டர் பெட்ரூம். மேஜராக இந்த ரெண்டுமே கரெக்டாக இருந்தாலே பெரிய பிரச்சனைகள் வராது. இந்த ரெண்டுமே நல்லா இழிவு கொடுத்து நம்ம அருமையாக அமைச்சாச்சு. அக்னிமுலையில் கிச்சன், வாயுமலையில் பாத்ரூம், இந்த ரெண்டு கார்னர்ஸும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. சென்ட்ரலில் டாய்லெட்ஸ் அண்ட் டைனிங் அமையுது. ஸோ 2 டாய்லெட்ஸ் அமையுது, ஓகேங்களா? வென்டிலேஷன் நம்ம தேவையான இடத்துல ஓடிஎஸ் அண்ட் செட்பேக்ஸ், இந்த ரோடு கார்னரில் நம்ம வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், பக்காவாக அமைஞ்சிடும். இந்த ஹால் சைடில் இந்த இடத்துல ஜன்னல் வரும், நம்ம மார்க் பண்ணல, ஹேட்ச் பண்ணும்போது மறைஞ்சிருச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர், சம்பு, செப்டி டேங்க். மேஜராக நம்ம இதை கன்சிடர் பண்ணுறது தான். எப்போவுமே நம்ம ஈசானம் சார்ந்தால் போர் அமைச்சிக்கணும், சம்பு அமைச்சிக்கணும், ஓகேங்களா? ஈசானம் சார்ந்து நம்ம, அதாவது இந்த டயக்னல் எடுத்துக்கோங்க, இந்த டயக்னலுக்கு கீழே போர் அமைக்கணும், இல்லை மேலே இருக்கணும். இந்த டயக்னலுக்கு நடுவில் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அது குத்து விழுந்த மாதிரி ஆகும். அதனால் இந்த போர் பாயிண்ட் மார்க் பண்ணும்போது ஒரு சின்ன கிராஸ் செக் பண்ணி, இல்லை பிளான்லேயே நீங்கள் மார்க் பண்ணி போர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. சம்பு நம்ம படிக்கலாம், அமைச்சிக்கலாம் தாராளமாக. செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இந்த 2 அடி விட்டதுனால இந்த இடத்துல நம்ம தொட்டி அமைச்சு ஓப்பனிங்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் 2வது ஆப்ஷனாக இந்த ஒழுங்கில் நம்ம செப்டி டேங்க் அமைச்சிக்கலாம். ஓகே, இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் 1174 சதுரடிக்கு இன்றைக்கி உள்ள மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 2500 போடும்போது 29,35,000 நமக்கு செலவாகுது. இது போக போர், இபி, ஷெட் அமைக்கிறது, சைட் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் அடிஷ்னல் காஸ்ட். ப்ளஸ் ஒரு 6 to 7 லட்சம் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுருந்தீங்கன்னா ஹெட்ரூமு, அடிஷ்னல் இன்டீரியர் பண்ணுறது எல்லாம் நம்ம அட்டகாசமாக முடிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும் வடக்கு பார்த்த பிளாட் வாங்கலாம். அதே மாதிரி கிழக்கு தலைவாசல் வைக்கிறதுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். இன்கேஸ் வடக்கு சுமாராக இருந்து நீங்கள் கிழக்கு தலைவாசல் தான் மெயின். கிழக்கு, அதாவது சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சா தாராளமாக நீங்கள் கிழக்கு தலைவாசல் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு பிளாட் எடுக்க போகிறீங்கன்னா முதல் ஜாதகம் பாருங்கள், எந்த திசை நல்லா இருக்குன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பில்டிங் கட்ட போகிறீங்க. ஸோ நல்ல பிளான் வாஸ்துபடி நீங்கள் அமைச்சு கட்டினீங்கன்னா மென்மேலும் செல்வ செழிப்பாக வளரலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல தகவலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.